தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் 3 தொகுதிகளில் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டத்தின் எல்லையோர கிராமங்களான வைரமடை, எல்லைக்காட்டு வலசு, வெட்டுக்காட்டு வலசு காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த பெண்கள் வேட்பாளருக்கு ஆரத்தை எடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அணைப்பாளையம், நஞ்சைக்காளிக்குறிச்சி, எல்லமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து பேசிய கே.சி. பழனிசாமி, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அரவக்குறிச்சி வெற்றி ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களும் கே.சி. பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் அஞ்சுகத்திற்கு ஆதரவாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர்களான டி.ஆர். பாலு, பழனி மாணிக்கம், கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமி தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸிடம் ஆதரவு கேட்டு வாக்கு சேகரித்தார். பின்னர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் அதிமுக எம்பிக்களான வைத்திலிங்கம், குமார், பரசுராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான சண்முகம், சேகர் உள்ளிட்டோர் உடன் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர்.